Welcome to SS Cutie Craft. Hello friends, வணக்கம். Welcome to SS Cutie Craft channel. இன்னைக்கு கிளாத்ல அழகான மேட் எப்படி செய்யலாம்ன்றத பார்க்கலாம். அதுக்கு மொத்தமே 3 பொருள் தான் தேவை. இத வந்து நீங்க டெலிபோன்ல போடலாம், ஃப்ரிட்ஜுக்கு மேல போடலாம், டிவியை வந்து நீங்க அதை கவர் பண்ணிக்கலாம். அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள் கிளாத் பீட். இது நமக்கு நிறைய பேர் பிளவுஸ் பீட் வச்சு கொடுத்துருப்பாங்க. அப்படி இல்லைன்னா டெய்லர் ஷாப்ல உங்களுக்கு வேஸ்ட் பீட் கிடைக்கும் இல்லையா, அதை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். நீடில் அண்ட் த்ரெட், டெக்கரேஷன் ஃப்ளவர்ஸ், பீட்ஸ், கம். தேவையான பொருட்கள் பார்த்தோம் இல்லையா, இப்போ எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம். இதை பாருங்க, நான் வேஸ்ட் கிளாத் தான் எடுத்திருக்கேன். இது நமக்கு வந்து பிளவுஸ் பீட்டு இல்லாட்டி நம்ம டெய்லர் ஷாப்ல கிடைக்கும் இல்லையா வேஸ்டான கிளாத், அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி ஒரு சார்ட் பேப்பர்ல ரவுண்ட் பண்ணிக்கோங்க. இது டிசைன் வரையறதுக்கு இது ஒரு அவுட்லைன் போட்டுக்கோங்க. இது மாதிரி நீங்க 30 பீஸ் 50 பீஸ் வரைஞ்சுக்கணும். வரைஞ்சு நீங்க கட் பண்ணிக்கணும். உங்களுக்கு ரொம்ப லெங்க்தா வேணும், ரொம்ப பெரிய மேட்டா வேணும் அப்படின்னா இதோட ரவுண்ட் வந்து நீங்க நிறைய எடுத்துக்கணும். சின்ன கிளாத் போதும், சின்னதா போதும் அப்படின்னாக்கா நீங்க ஒரு 50 பீஸ் வரைக்கும் எடுத்துக்கலாம். இதை கட் பண்ணிக்கோங்க. சிங்கிள் கலரும் எடுத்துக்கலாம், டபுள் கலரா வேணும்னா இன்னொரு கிளாத் கான்ட்ராஸ்ட் கலர் நீங்க எடுத்துக்கலாம். பாருங்க, இதே மாதிரி இதை சுத்தி நம்ம இப்ப ரன்னிங் ஸ்டிச் போட போறோம். போட்டு சுருக்கி எடுத்தாக்கா ஒரு ஃப்ளவர் மாதிரி நமக்கு கிடைக்கும். இப்போ கட் பண்ணி எடுத்தது இது மாதிரி நான் எம்ப்ராய்டிங் நூலும் எடுத்துக்கலாம். அப்படி நம்ம சாதாரண டெய்லர் நூல் இருக்கு இல்லையா, நம்ம பிளவுஸ்லாம் தைப்போம், அந்த நூலும் நீங்கள் எடுத்துக்கலாம். நூல் கண்டு அதுவும் எடுத்துக்கலாம். இது மாதிரி இது ஓட்டு தையல்னு சொல்லுவோம் பாருங்க, அதை போடணும். கொடுத்து இதை சுருக்குனீங்கன்னா ஒரு ஷேப் வந்துடும், ஒரு பெட்டல்ஸ் மாதிரி வரும். அதை தான் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். இது மாதிரி நீங்கள் எத்தனை வேணுமோ எடுத்துக்கணும். நான் வந்து ஒரு இது சின்னது உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன், அதனால் நான் ஒரு 25 எடுத்திருக்கேன். நீங்கள் பெருசாக வேணும்னா 50 பீஸ், அதுக்கும் பெருசாக வேணும்னா 100 பீஸ்னு எடுத்துக்கலாம். பாருங்க, இப்போ சுருக்கு பை மாதிரி இப்போ இது மாதிரி வந்துச்சு இல்லையா, இப்போ நம்ம இதை சுருக்க போகிறோம். சுருக்கி இதை முடிச்சு போட்டுட்டு ஷேப் கொடுத்தாக்கா ஒரு ஃப்ளவர் மாதிரி வந்துடும். நூல் எக்ஸ்ட்ரா இருந்தால் கூட நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த ஃபைனலாக நம்ம நல்லா இழுத்து விட்டுக்கலாம், விரித்து விட்டுக்கலாம். இப்போ இந்த சென்டரில் வந்து உங்களுக்கு ஒரு மிரர் ஒட்டலாம். இல்லாட்டி இது மாதிரி பீட்ஸ் நம்ம ஒட்ட போகிறோம். பீட்ஸ் வந்து ஒட்டவும் செய்யலாம், நீங்கள் தைக்கவும் செஞ்சிடலாம். இந்த இடத்துல இது மாதிரி நீங்கள் நிறையா கலர்ஸ் செஞ்சு எடுத்துக்கோங்க. நிறைய கலர்ஸ் பாருங்கள். இந்த மாதிரி இது எல்லாமே எனக்கு வேஸ்ட் கிளாத்லேருந்து நான் செஞ்சது தான். அப்புறம் பழைய பட்டு சாரி அதெல்லாம் நஞ்சு போகும் இல்லையா, அதுலேருந்து நான் செஞ்சு வச்சுருக்கேன். அது ரொம்ப கிராண்ட் லுக்கு கொடுக்கும். இப்போ இதை வந்து ஒன்றோட ஒன்று ஜாயின் பண்ண போகிறோம். இப்படி திருப்பிக்கோங்க. போயிட்டு இங்கே ஒரு நாட் போட போகிறோம். அதே கலர் நூல் எடுத்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கும், துணி கலர் நூலே. இப்படி பண்ணிவிட்டு இதை கட் பண்ணிடணும். இது மாதிரி ஒவ்வொன்றா நம்ம ஜாயின் பண்ணணும். சேம் கலரும் நீங்கள் ஜாயின் பண்ணலாம், மல்டி கலர்ஸும் மாறி மாறி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். தச்சு முடிச்சிட்டோம் பாருங்கள். இப்போ இது மாதிரி உங்களுக்கு ஜாயிண்ட் ஆயிரும். இதே நீங்கள் எவ்வளோ பெருசு வேணாலும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். நான் ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பாருங்கள். நடுப்புற நான் வந்து மிரர் ஒட்டியிருக்கேன். கலர் காம்பினேஷனும் உங்கள் சாய்ஸ் தான். இப்போ இது லைனிங் வச்சு காட்டுறேன் பாருங்கள். இப்போ இதே மாதிரி லைனிங் ஒன்று அடியில் துணி வச்சுட்டு இது மேலே வச்சிங்கன்னா இது வந்து நீங்கள் பர்ஸாக கூட இந்த 4 பக்கமும் அடிச்சுட்டு இப்படி மேலே வந்து ஜிப்பு கொடுக்கணும். இப்போ இதை பர்ஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது இது 3 பக்கமும் அப்படி அடிக்கணும். அதாவது 2 பக்கம் அடிச்சுட்டு ஒரு பக்கம் நம்ம ஜிப்பு வைப்போம். வச்சுட்டு நடுப்புற வந்து இதே மாதிரி டெக்கரேஷன்ஸ் கொடுத்துக்கலாம். இதை நீங்கள் ஒட்டவும் செஞ்சுக்கலாம், தைக்கவும் செய்யலாம். இங்கேயும் பீட்ஸ் வச்சுக்கலாம். எல்லாமே நம்மளோட கிரியேட்டிவிட்டி தான். நம்மக்கிட்ட என்ன பொருள் இருக்கோ, என்ன பொருள் கிடைக்குதோ அதை வச்சு நம்ம செஞ்சுக்கணும். இப்போ வேஸ்டான கிளாத்தில் பாருங்கள், மல்டி பர்பஸாக வால் ஹேங்கிங்ஸாக இதை யூஸ் பண்ணலாம், மேட்டாக யூஸ் பண்ணலாம், பர்ஸாக யூஸ் பண்ணலாம், பில்லோ கிளாத்தாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்.
இன்னைக்கு வேஸ்ட் கிளாத் யூஸ் பண்ணி அழகான மேட் எப்படி செஞ்சோன்னு பார்த்தோம். இது பாருங்க, இது மாதிரி டோர் ஹேங்கிங்காகவும் வேல் ஹேங்கிங்காகவும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா வாஷ் பண்ணி நீங்க இதை யூஸ் பண்ணலாம். இது நான் வந்து பின்னாடி டபுள் வே ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கேன். இதுவே நீங்க 3 லேயரா கூட நீங்க யூஸ் பண்ணலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. கியூட்டி கிராஃப்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.